Hello viewers, welcome back to SriMadhan'sChronicles. நாங்கள் இப்போ பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டரில் இருக்கோம். அதாவது பிர்லா பிளானட்டோரியம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் இருக்கும். எங்களோட ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 3:45. ஸோ இங்கே டெய்லி 6 ஷோஸ் நடத்துகிறாங்க. அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இருக்கும். ஸோ ஷோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் என் பொண்ணு வெளியில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ஷோ பார்க்க எங்களை விட எங்கள் பொண்ணு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். பிகாஸ் அவளுக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. இந்த பிளேஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கூல் ஃபார் லேர்னிங் சயின்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயம் இருக்குங்க இங்கே சார் சிவி ராமன், தி கிரேட் நோபல் லாரியட் அண்ட் ஃபிசிசிஸ்ட், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம். என் பொண்ணு தன்னோட சயின்ஸ் பயணத்தை ஆரம்பிச்சிட்டா. இது நானோமீட்டர் சொல்லுவாங்க. இந்த ஹைட்டை நானோமீட்டரில் எப்படி கால்குலேட் பண்ணுவான்றது கிளியராக அங்கே சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. பூமியில் நம்ம வெயிட் எவ்வளோன்னு தெரியும், பட் மற்ற பிளானெட்டில் ஆமாங்க, இதில் அந்த வேயிங் மிஷின் இருக்குல்ல, ஸோ இதில் மேலே ஏறி நின்னா மற்ற பிளானட்ஸில் நம்மளோட வெயிட் என்னென்னு அவ்வளோ அழகாக காட்டுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருந்துச்சு. இதுதான் பிளானட்டோரியமோட என்ட்ரன்ஸு. இங்கே தான் பழைய ப்ரொஜெக்டரான GoTo2 பிளானட்டோரியம் ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. இது 1988 2018 அபோவ் 30 இயர்ஸ் வரைக்கும் யூஸில் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இது டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. 18 பிறகு ஃபுல் டோம் டிஜிட்டல் ஹைப்ரிட் பிளானட்டோரியம் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம போக போகிறது 360 டிகிரி வியூ ஸ்கை தியேட்டர். இதுதான் அந்த பிரம்மாண்டமான ஸ்கை தியேட்டர். இதுதான் இங்கே ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டரு. வாங்க நம்ம இப்போ பியூட்டிஃபுல்லான வேர்ல்டுக்கு போகலாம். Someday humans will return, perhaps to set up permanent scientific bases. Mare Caloris, or Sea of Heat, where an asteroid crashed billions, looking for conditions that might have been conducive to life in Mars' ancient past. Their human creators may someday follow. But, in an ironic twist, some wonder if an impact from space long ago could have blasted rocks from Mars that contained life and rocketed them to Earth. In short, could we all actually be Martians? It is a fun question to ponder. Beyond Mars lies the asteroid belt, fragments of debris left over from the formation of the solar system, fragments that gravity could never mold into a single planet, fragments in endless tumblings about the sun. Emerging from this cosmic boulder field, we enter the gateway to the outer planets. Jupiter, a world so large that 1,300 planets the size of Earth could fit inside it. Its striped face marks the tops of enormous cloud systems. Here, ammonia snows swirl in blizzards of gigantic proportions. While Earth has but one moon, Jupiter plays host to over 60. 60 moons. Orbiting close by is Io. They range in size from boulders as large as a house to tiny grains as fine as pigs, all whirling around Saturn at blurring speeds of up to 85,000 kilometers per hour. Saturn's gravity also commands a host of moons and moonlets. For the present, such visions must remain the work of talented space artists. Worlds even more exotic than those in our own planetary system. But, in time perhaps, we may discover the holy grail of such searchings. A planet not too unlike the Earth, in orbit around a star like our Sun. A
planet inhabited by beings who, like us, have built great instruments, radio telescopes, that can search out readings sent from stars. Beings who, like us, look up at the starry sky and wonder. சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை. இந்த தேட்டரை விட்டு வர மனசே இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 3D தேட்டருக்கு போகலாம். இது வந்து 3D கிளாஸஸ் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இதோ 3D கிளாஸஸ் நம்மளுக்கு இமேஜஸ் வந்து இப்படி தான் தெரியும். சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஆன் ஸ்பியர். இதில் வந்து பிளானட்ஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குவிஸ் ஷோ. இதில் வந்து குவிஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். கீழே வந்து இந்த மாதிரி ஏபிசின்ற 3 பேர் வந்து இந்த பிளேஸில் நின்றுட்டு விளையாடலாம். ஸோ நம்மளோட கொஷின்ஸ் வரும். ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு அந்த ஏயா பிஆ சின்றது நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் என்னது கடைசியில் வந்து டிஸ்பிளே ஆகும். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்பவே என் பொண்ணெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தா. இங்கே ஸ்பேஸ் ரிசர்ச் ரிலேட்டடாக ஒரு செக்ஷன் தனியாக அமைச்சிருக்காங்க. இதில் லான்ச் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் மனுஷங்க உட்காந்து போகிற கேப்சூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ் தான் சேட்டலைட்ஸை சுமந்துட்டு போயிட்டு ஏர்த்தோட ஆர்பிட்டில் கொண்டு போய் விட்டுடும். இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. மெயினாக ஃபிசிக்ஸோட கான்செப்டை ஒரு ஃபன்னாக தெரிஞ்சுக்க பசங்களுக்கு இது ஒரு ஆப்டான பிளேஸுங்க. ஓகே மக்களே, நாங்கள் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.